அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு அதி உன்னதமான அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சிவராஜ யோகம், புத சுக்கிர யோகம், லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம் போன்ற சிறப்பான யோக பலன்களை இம்மாதம் அடையப்பெற்று மிகவும் முன்னேற்றகரமான பலன்கள், லட்சுமிகரமான பலன்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் போன்ற சிறப்பான பலன்களை அடைய உள்ளீர்கள். முதலில் எச்சரிக்கை என்னும் வகையில் சந்திராஷ்டமம் வைகாசி 4/18/2024 வெள்ளிக்கிழமை பின்னிரவு, சனிக்கிழமை அதிகாலை 5:40 தொடங்கி வைகாசி 7/20/2024 திங்கட்கிழமை மாலை 5:15 வரை சந்திராஷ்டமம் மற்றும் 14/6/2024 வைகாசி 32 வெள்ளிக்கிழமை பகல் 1:01 தொடங்கி மாதம் முடியும் வரை சந்திராஷ்டம தினமாக, சந்திராஷ்டமம் காலமாக உள்ளது. எனவே இந்த காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும். இம்மாதம் முழுவதும் ராசியாதிபதி ராசியில் மூலத்திரிகோண வர்க்கோத்தம பலம் பெற்று சஞ்சாரம் செய்து உங்களுக்கு மிகவும் திடமான நிலைத்தன்மையான பலன்களை வழங்க உள்ளார். மேலும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள், சலசலப்புகள் தோன்றினாலும் நற்பலன்களும் கிடைக்கும். 3 மற்றும் 4ஆம் இடங்களில் லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு பொருளாதார வகையில் மிகுந்த உன்னதமான நற்பலன்கள், அற்புதமான மேன்மையான லட்சுமி கடாட்சமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இம்மாதத்தில் உள்ளது. எனவே தொழில் மற்றும் வேலை வகையில் தாங்கள் மிகவும் திறமைசாலியாக செயல்பட்டு பொருளாதார வரவுகளை, எதிர்பாராத தனவரவுகளை அடைய முடியும். திறமையோடு செயல்பட்டால் சிறப்பாக பல நற்பலன்கள், பொருளாதாரங்கள், தனவரவுகளை பெற முடியும். மேலும் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு பொருளாதார மேன்மைகள் சிறப்பாக கிட்டும். பணப்புழக்கமும் லட்சுமி கடாட்சமும் அதிர்ஷ்டமும் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடமாகிய சதுர்த்த கேந்திரத்தில் ஏற்பட்டிருக்கும் சிவராஜ யோகமானது அரசாங்க வழி அனுகூலமும், ஆசிரியர்கள், ஆசான்கள் போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உன்னதமான பலன்களும், இம்மாதத்தில் சாதுக்கள், சந்நியாசிகள் போன்றவர்களின் தரிசனமும், தீர்த்த புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று வழிபாடு செய்து வருதலும், மருத்துவம் தொடர்புடைய இடங்களில் பணிபுரிபவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை இம்மாதம் ஏற்படுத்தும். மேலும் இம்மாதம் தாங்கள் மிகவும் திடத்தன்மையுடனும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பூரணமாக இருக்கும். ஒரு சில சமயங்கள் தவிர பல நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக குடும்பம் இருக்கும். குடும்பத்தினர் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சகோதர வழி ஆதரவு மிகவும் சிறப்பாக இருக்கும். சகோதரர்களால், சகோதரிகளால் உன்னதமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும் என்ற நிலை நீடிக்கும். அச்சத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்பட்டு பலன்களை அடைய முடியும். புத்திரர்கள் வழி மேன்மையும் மிகவும் அனுகூலமாக இம்மாதம் உள்ளது. மாத கடைசி தினங்களான வைகாசி 28,
29, 30, 31, 32 ஆகிய தினங்களில் பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வது புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்களையும் உங்களது செயல்களுக்கு நற்பெயரும் புகழும் சொல்லுக்கு மதிப்பும் செல்வாக்கும் கூடி சிறப்பான பலன்களை மாத கடைசி தினங்கள் ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த மாதம் மிகவும் அனுகூலம் அதிகம் தரும் மாதமாக உள்ளது. இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை அடைய முடியும். வாழ்க்கை துணைவரது ஆதரவு அனுகூலம், பெற்றோர்களது அனுகூலம் ஆதரவு போன்றவை சிறப்பாக இருக்கும். செய்தொழிலில் சிறப்பான ஒரு மேன்மையானதொரு நிலை உங்களுக்கு இம்மாதம் ஏற்படும். லாப மேன்மைகளும் அற்புதமாக இருக்கும். அரசாங்க வழி தொடர்புடைய பணியாளர்கள், அரசாங்க பணியாளர்கள், தனியார் துறை பணியாளர்கள், சுய தொழில் செய்யும் முதலாளிகள் போன்றோர் இம்மாதம் மிகவும் அனுகூலமான பலன்களையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். விவசாயிகள் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர். விவசாயம் சிறப்பாக இருக்கும். நீர் வள தொடர்புடைய பணியாளர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர். சில சமயங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆயினும் ராசி பலன் இம்மாதம் சிறப்பாக உள்ளதால் அனுகூலம் அதிகம் அடையப்பெறுவர். பால் வள தொழிலாளர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவர். சற்று குறைவான பலன்கள் அவ்வப்போது இருப்பினும் பொதுவான ராசி பலனின்படி பால்வள தொழிலாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களையே ஏற்படுத்தும். இறை வழிபாடு செய்வோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.